என்னடா ஐயா பெரியவரே, உங்க ஊர் எந்த ஊர்? இந்த பக்கத்துல திருவண்ணை நல்லூர். அப்படியா? அங்க கோர்ட் இருக்க, கோயிலுக்குள்ளேயே கோர்ட் இருக்கு. திருவண்ண நல்லூர்ல கோயிலுக்குள்ள கோர்ட்டு. அந்த காலத்துல கோயிலுக்குள்ள கோர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்டுகள்ல கோயில்கள் போய் நிக்குது. ஆமா, சிவபெருமானுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஓலையில் இருக்கணுமா இல்லையா? இன்னாருக்கு இன்னார் எழுதி கொடுத்தது. சிவபெருமானுக்கு எழுதி கொடுத்த ஓலைன்னு இல்லை, வெண்ணை நல்லூர் பித்தனுக்குன்னு எழுதி இருக்கு. சிவபெருமானுக்கு என்ன? வெண்ணை நல்லூர் பைத்தியக்காரனுக்கு. முதல்ல கலப்பு திருமணம், காண்டவனை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியார் வீட்டு பிள்ளைக்கும் கோயிலில் நடனமாடக்கூடிய கணிகைக்கும் கல்யாணம் சிவபெருமான் நின்று நடத்தி வச்சார். இந்த புரட்சி 21ஆம் நூற்றாண்டில் அல்ல, 8ஆம் நூற்றாண்டில். நம சிவயன்னு சொன்னா என்ன சார் கிடைக்கும்? இக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். நல்ல குழந்தை, நல்ல மனைவி, பொன்னாட, மந்திரி பதவி எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள், தாய்மார்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். சுந்தரருக்கு கல்யாணம். ஒன்று தெரியுமா? சுந்தரருங்கிற பேரு சுந்தரர் தேவாரத்தில் அவரு எங்கேயும் தன்னை சொல்லிக்கவே இல்லை. நம்பி ஆரூரன்னு தான் சொல்லுவார். ஆரூரன்பார், நம்பியும்பார். என்ன போன அங்க பேரு சுந்தரன், இங்க பேரு நம்பி. இங்க உள்ள பேரு தானே நிற்கும். இங்க பேரு நம்பி ஆரூரன். நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். கல்யாணத்துக்கு 12 வயசு வந்தாச்சு. குழந்தைய கொண்டாந்து உட்கார வச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி, மனைவி யாரு? புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு, அழகான பொண்ணு. அதுக்கு ஒரு 10 வயசு, இதுக்கு 12 வயசு. ரெண்டும் கல்யாணம். 12 வயசா மாப்பிள்ளைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி மாப்பிள்ளை ரெடியா இருக்கார். தாலி கட்ட போறாரு. அடுத்த மண்டபம் கொஞ்சம் தண்டி, அங்கதான் கல்யாணம். இங்க ரெடியா இருந்தாரா? சிவபெருமான் பார்த்தாரு. டேங்கப்பா, அங்க 2 பேரை பார்த்திருக்கேன், அதை கல்யாணம் கட்டணும். இதை சேர்த்தா 3 ஆயிரும்டா. நீ பழைய கடனை கொடுக்க வந்த, புது கடனை வாங்கப்படாதுடா. நல்லா புரியுது ஐயா? புரியணும், வினப்படாது. பழைய கடனை கட்ட வந்த. சரி, சிவபெருமான் அங்கிருந்து கிழவனாரா வந்தார். கிழவன்னா எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 50,000 கோடி. அதையெல்லாம் தாண்டிருச்சு. இதுக்கு வயசே கிடையாது. வயசு எப்படிமா தெரியும்? டேட் ஆஃப் பர்த் இருந்தாத்தானே வயசு. சிவபெருமான் எப்போ பிறந்தாரு? பிறந்தாத்தானையா. இது எப்போ பிறந்தாரு தெரியாது. அப்ப வயசு தெரியுமா? தெரியாது. அப்ப இறப்பு உண்டா? பிறந்தா இறப்பு உண்டு. டிஓபி இருந்தா டிஓடி உண்டு. டிஓபி டேட் ஆஃப் பர்த், டிஓடி டேட் ஆஃப் டெத்து. பிறந்தா இறக்கணும். அவருக்கு அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, வயசும் கிடையாது. ஆனா பழுத்த பழம் அழகா இருக்காரு. கிருபானந்த வாரியார் எப்போ அழகா இருந்தாரு? 80 வயசுல பழுத்த பழம். மகாத்மா காந்தி 75 வயசுல. சிவபெருமான் அங்கிருந்து பழுத்த பழமா வந்தார். இங்க நம்பியாரூரன் யார்? இவர் தான். இன்னைக்கு உனக்கு கல்யாணமா? ஆமா. நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன, நீ எனக்கு அடிமை, நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என்னடா ஆச்சரியமா இருக்கு. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா? அது அமெரிக்காவில் கூட இருக்கும், இந்தியாவில் கிடையாதே. அது எப்படி? எதனால? உங்க தாத்தா எனக்கு ஓலை எழுதி கொடுத்திருக்காரு. என்ன புது கதையா இருக்கு? உங்க தாத்தா எனக்கு ஓலை எழுதி கொடுத்திருக்காரு, வம்சம்பூரா அடிமைன்னு. ஏன் உனக்கு என்ன பைத்தியமா? கிறுக்கு பிடிச்சு வச்சா? பித்தனோ?
நாம் பித்தனாயிருந்தாலும் சரி, நாம் பேதையாயிருந்தாலும் சரி, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். வேலையை பாரு. என்னையா சொல்றீங்க? உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்கு, எங்கே இருக்கு? இந்த இருக்கு. சிவபெருமான் ஒரு ஓலையை உருகினார். இவரு பார்த்தாரு, கல்யாணத்தன்னைக்கு இந்த ஆள் வந்து இப்படி தொல்லைப்படுத்துறானேன்னு ஓலையை எடுத்து புடுங்கி குளிச்சுட்டார். கிழிச்ச உடனே கிழவனார் என்ன சொன்னாரு? எப்போ இவன் கிழிச்சு விட்டானோ அப்பவே ஓலையில இவன் அடிமைன்னு எழுதி இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி கிழிப்பானா? வல்லால கண்டேன். அது எப்படி? மன்றில் ஆடக்கூடிய பித்தன் மன்றில் ஆட, மன்றுன்னா தெரியுமா? கோர்ட்டுன்னு ஒரு அர்த்தம், மணிமன்று தில்லை மன்றுன்னு ஒரு அர்த்தம். அவன் மன்றாடி, அதுலேயும் பழைய மன்றாடி. என்னடா ஐயா பெரியவரே, உங்க ஊர் எந்த ஊர்? இந்த பக்கத்தில் திருவண்ணை நல்லூர். அப்படியா? அங்கே கோர்ட் இருக்க, கோயிலுக்குள்ளேயே கோர்ட் இருக்கு. திருவண்ண நல்லூர்ல கோயிலுக்குள்ள கோர்ட்டு. அந்த காலத்தில் கோயிலுக்குள்ள கோர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்டுகளில் கோயில்கள் போய் நிற்குது. நம்ம அநியாயத்தை பார்த்தீங்களா? எல்லா கோயிலும் கோர்ட்டில் போய் நிற்குது. அன்னைக்கு கோயிலில் தான் சார் கோர்ட் இருந்துச்சு. 7ஆம் நூற்றாண்டு கடைசி பகுதி. திருவண்ணநல்லூருக்கு புறப்படு. எல்லாம் புறப்பட்டாங்க. கிழவனார் வந்தார், உட்கார்ந்தார். அங்கே எல்லாரும் பெரிய பெரிய அறிஞர்கள். பெரியவரே சொல்லுங்கள். அருமையா சொன்னார். ஆமா, அடிமைங்கிறீங்களே, அப்படி பழக்கம் உண்டா? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அறிஞர் தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. ஒன்னா பழக்கம் இருக்கணும், இல்லை அதுக்கு சாட்சி இருக்கணும், இல்லை அறிஞர்கள் யாராவது பார்த்து இருக்கணும். ஆட்சியில் அயலார் தங்கள் காட்சியில் ஆவணத்தில் 3இல் 1 ஆவணம் இருக்கு. ஆவணம்னா என்ன? ஓலை. என்ன ஓலை? இவங்க பாட்டை எழுதின ஓலை இருக்கு. ஓலையா? காட்டுங்க. இவன் கிழிக்க மாட்டான்னு சொன்னா காட்டுறேன். அப்பவே கிழிச்சு விட்டேன். என்ன விவரம் பாருங்க இவரு. கடவுள் நம்மளோட வந்து நம்மளோட பேசி நம்மளோட வாழ்ந்தாரே, அந்த கதை தாய்யா பெரிய புராணம். கடவுளை எங்கேயோ வைக்கல, கடவுளை எங்க வச்ச? மடியில வச்சுக்கிட்டோம். கடவுள் மடியில வருவாரா? நீங்க நினைச்சீங்கன்னா வருவார் ஐயா. அதுதான் ஐயா பெரிய புராணம். அதுக்காகத்தான் ஐயா இதை சொல்ல ஆரம்பிச்சு அந்த கதையை. ஓலை இருக்கு, இவன் கிழிக்க மாட்டான்னு சொல்லுங்கோ. நாங்க நிக்கிறோம்ல, அவன் கிழிக்க மாட்டான். சரட்டுன்னு அடுத்த ஓலையை உருவினார். நம்மால் பார்த்தாரு. அப்பவே ஒரு ஓலையை கிழிச்சு விட்டேன். ஏய், நீ கிழிச்சது செராக்ஸ் காப்பி, இதாண்டா ஒரிஜினல். முதல்ல செராக்ஸ் எடுத்தது யாரு? இவரு. ஆமா, செராக்ஸுக்கு என்னம்மா தமிழ்? படிவோலை. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. படிவோலை. நகல் இல்லை, மூல ஓலை, படி ஓலை. அது மூளை, அது படி ஓலை, இது மூல ஓலை. எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு. யாருக்கு? சிவபெருமானுக்கு எழுதி கொடுத்த ஓலை. ஆமா, சிவபெருமானுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஓலையில் இருக்கணுமா இல்லையா? இன்னாருக்கு இன்னார் எழுதி கொடுத்தது. சிவபெருமானுக்கு எழுதி கொடுத்த ஓலைன்னு இல்லை, வெண்ணை நல்லூர் பித்தனுக்குன்னு எழுதியிருக்கு. சிவபெருமானுக்கு என்ன? வெண்ணை நல்லூர் பைத்தியக்காரனுக்கு. ஏன்? கடவுளுக்கு என்னம்மா பேரு? எல்லாம் அவன் பேரு தான். ஒரு பேரும் அவனுக்கு கிடையாது. ஒரு நாமம், ஓருருவம், ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனங்கொட்டாமோ. திருவாசகம். அவனுக்குன்னு ஒரு பேரும் இல்லை. நம்ம என்ன பேரு வச்சு கூப்பிடுறோமோ அதுதான் அவன் பேரு. முருகன்னா முருகனா வருவான், பிள்ளையார்னா பிள்ளையாரா வருவான், ஆஞ்சநேயர்னா உங்களுக்கு ஆஞ்சநேயரா காட்சி கொடுப்பான், சிவபெருமான்னா சிவபெருமானா வருவான், இல்லைன்னா இல்லைன்னுட்டு போயிடுவான். அப்படித்தானே? அவனுக்கு என்ன நட்டான்? இப்ப இவர் என்ன சொன்னார்? உனக்கு என்ன பைத்தியம்னு கேட்டார்ல.
அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். பைத்தியம் இல்லை, என் பேர் பைத்தியமாகவே இருக்கட்டும். திருவண்ணை நல்லூர் பித்தனுக்கு அவங்க தாத்தா பேர் எழுதி கொடுத்த ஓலை. நாங்கள் பரம்பரையாக இவருக்கு அடிமை. இப்படிக்கு இதற்கு இவை என் எழுத்து. அவங்க தாத்தா கையெழுத்து ஓலையில். யாரு போட்டாங்கிறிய? தாத்தா கையெழுத்து. எல்லாம் பார்த்தாங்க. ஏய்யா, இது உங்க தாத்தா கையெழுத்து தானா? நல்லா பாருங்க. இந்த கிழவனார் இவன் தாத்தாவையே பார்த்ததில்லை, கையெழுத்து இவனுக்கு எப்படி தெரியும்? என்னையா விடாக்கண்டனா இருக்கிறீரே, இந்த அடியானை நான் ஆட்கொள்ளாமல் விடமாட்டேன். அதானையா அவருக்கு பேரு. இல்லைன்னா அவ்வளவு பெரிய கடவுள் ஏயா இப்படி உட்கார்ந்து இருக்கணும்? இன்னும் நடராஜா இப்படித்தானா? உலகத்தை தாண்டி அண்டங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஆண்டவன் இவ்வளவு உயரத்தில் உட்கார்ந்து இருக்காருன்னா அப்பத்தான் நமக்கு வசதியா இருக்கும். அந்த அருமை அவனுடைய எளிமையினால் புலப்படுகிறது. வேற எங்கேயாவது அவங்க தாத்தா அந்த காலத்தில் ஓலை எழுதியிருப்பாரு, பத்திரம் பதிஞ்சிருப்பாரு. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக சொல்லுங்கோ, பழைய பத்திரத்தை எடுங்கோ, அதில் இவங்க தாத்தா எங்கேயாவது கையெழுத்து போட்டிருந்தாருன்னா அந்த கையெழுத்தையும் இந்த கையெழுத்தையும் ஒத்து பாருங்க. நடராஜா உடனே சொன்னாங்க, எடுத்துக்கிட்டு வா. அந்த வேலைக்காரன் போய் 10 நிமிஷத்தில் ஒழுங்கா பழைய பத்திரத்தை எடுத்து வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு போய் கேட்டா 5000 ரூபாய் மேலே கொடுத்து 5000 ரூபாய் கீழே கொடுத்து பத்திரத்தை எடுக்க சொல்லி அவன் 25 நாள் ஆக்கி 26வது நாள் கொண்டாந்து கொடுப்பான். அடுத்த வீட்டு பத்திரமா இருக்கும். இந்த அநியாயம் இப்ப நடக்குது. அப்போ 10 நிமிஷம் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பத்திரம் வந்துருச்சு. அதாங்க பொற்காலம். கையெழுத்து ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டா இருக்கு. ஆரூரரே, நீர் இவனுக்கு அடிமை. கண்ணீர் வருது. கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டிக்கு அடிமைன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு கிழவனாருக்கு அடிமைன்னுட்டாங்களே. ஐயா பெரியவரே, உங்களுக்கு எந்த ஊருன்னு சொன்னீங்க? இந்த ஊரு. இந்த ஊரா? உங்க வீடு எங்கே இருக்கு? ஊர்லே பெரிய வீடு நம்ம வீடு தான். எந்த வீடு? கோயில், திருவருள் துறை. வெண்ணநல்லூர்ல கோயிலுக்கு என்ன பேரு? திருவருள் துறை. இங்கேதான் இருக்கு. எங்க வாங்கோ, நான் காட்டுறேன். சிவபெருமானுடைய வீட்டை அவனை தவிர வேற யாரையா காட்ட முடியும்? காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. கடவுள் காட்டினாத்தான் ஐயா புரியும், காட்டலைன்னா புரியாது ஐயா. இன்னைக்கு பெரிய புராணம் கேட்கணும்னு யார் யார் தலையில் எழுதனானோ அவங்க தான் இன்னைக்கு உட்காருவாங்களே தவிர மற்றவங்க அப்படியே போயிடுவாங்க. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. கோவிலுக்குள்ள போனாரா, திடீர்னு ஆளை காணோம். நிமிந்து பார்த்தா சிவபெருமான் அம்பாளோட காட்சி அளிக்கிறார். பெருமானே, உன்னையா பைத்தியக்காரான்னு சொல்லிவிட்டேன், ஐயோ பித்தான்னு திட்டிவிட்டனே. பரவாயில்ல, நீ திட்டினது நமக்கு மகிழ்ச்சி. நம்மை பாடு, நம்மை பாடு, தமிழால் பாடு. குன்றக்குடி அடிகளார் இப்ப இருக்காருல பொன்னம்பல சுவாமி, இவருக்கு முந்தின அடிகளார் தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள். பல பேர் பார்த்திருப்பீங்க. அவர் சொல்லுவார், சிவபெருமான் எவ்வளவு காலம் காத்து கிடந்தா என்ன தமிழால பாடு அப்படின்னு கேட்பான். என்ன தமிழால ஒத்தனும் பாடலடா, நீ தாண்டா பாடணும், என்ன தமிழால பாடு. அதாண்டா கோயில்ல போய் பாடுறது. மற்ற நீ வன்பை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். அர்ச்சனைனா என்ன? பாட்டுத்தான். நான் சொல்லல, சேக்கிழார் பெரிய புராணம். கோயிலுக்குள்ள போனா தேவாரம் பாடு, திருவாசகம் பாடு, திருப்புகழ் பாடு, உனக்கு அப்பத்தான் புண்ணியம். அர்ச்சனை
பாட்டே ஆகும். தேற்ற ஏகாரம் அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக. என்ன தமிழால பாடுறா என்றான் தூமரை பாடும் வாயான். வேதங்கள் அவனை பாடுகின்றன, அவன் என்ன தமிழால பாடுன்னா. இவரு பார்த்தார், ஐயோ நான் உன்னை திட்டி விட்டனே, மனசு சரியில்லையே, நான் என்னத்தை பாட போறேன், நமக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு பாட்டு வரலையே, ஸ்டார்டிங் ட்ரபிள், ஒன்றும் புரியலையே. அவன் சொன்னான், கவலைப்படாதரா, நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். என்னை திட்டினில்ல, ஐயோ தெரியாம திட்டி விட்டேன், பரவாயில்ல, நீ திட்டுனா கூட அது நமக்கு வாழ்த்து. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பவன். அதனால பித்தான்னு பாடு. ஐயோ மன்னிச்சுக்கோ, தெரியாம பாடு. பித்தா பிறை சூடி, பாடு. பித்தா பிறை சூடி, பித்தா பிறை சூடி, பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே, நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை, நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமேன். நிறைய பாடினாரா, கதையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா திருவாரூருக்கு வந்தார். இந்த 2 மின்னல்ல ஒரு மின்னல் கோயில்ல குறுக்கல போயிடுச்சு. 2 மின்னல் ஞாபகம் இருக்கா? கமலினின்னு பேர். அவ இங்க வந்து கோயில்ல டான்ஸ் ஆடுறவ கணிகை. நான் மரியாதையா சொல்றேன், கணிகை. அந்த காலம் தேவதாசிம்பாம் பாருங்க. அப்படி கடவுளுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள். அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது ஐயா. யாரு கணவன்? சிவபெருமான். எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு. பின்னால அது கெட்டு குடிச்சவரா போச்சு. தேவர் கடவுள். அவளுக்கு பேர் என்ன? பறவை. பின்னால் அடிச்சது, சே இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தாப்பில் இருக்கே. எல்லாம் பூர்வ ஜென்மம், ஞாபகம் வச்சுங்க. இவ தான் நமக்கு பொண்டாட்டிங்கிறது போன ஜென்மத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது. ஒன்றும் தப்பிக்க முடியாது. புரியுதா? விதிக்கப்பட்டது. சிவபெருமானே, என்னப்பா அந்த பொண்ணை பார்த்தேன், மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். அடியார்களுக்கெல்லாம் கனவுல போய் சொன்னார், இந்த ஆரூரனுக்கு நம்மை தோழனாக தந்தோம். நான் தோழன். யாரு சொல்றா? சிவபெருமான். இவர் போய் கடவுள் எனக்கு தோழன்னா நம்ம நம்ப மாட்டோம். என்னங்க புரியுதா? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு. நான் போய் நரேந்திர மோடி ஐயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னா ஒரு மாதிரியா பார்ப்பீங்க. நல்லா தானே இருந்தாரு. அவரு என்ன தெரியும்னு சொன்னார்னா, ஆமாப்பா சிவபெருமான் சொல்றாரு, அது மாதிரி நான் என்னை உனக்கு தோழனாக தந்தேன். எல்லாரும் இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க. முதல்ல கலப்பு திருமணம், காண்டவனை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியார் வீட்டு பிள்ளைக்கும் கோயிலில் நடனமாடக்கூடிய கணிகைக்கும் கல்யாணம் சிவபெருமான் நின்று நடத்தி வச்சார். இந்த புரட்சி 21ஆம் நூற்றாண்டில் அல்ல, 8ஆம் நூற்றாண்டில். சேக்கிழார் புரட்சி மாதிரி யாரும் பண்ணதில்லை. பறவையாரும் சுந்தரரும் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்காங்க. பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம், ஊருக்கெல்லாம் சாப்பாடு. நான் வேகமா போகணும், இன்னும் இன்னைய தலைப்புக்குள்ள போகல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல ஒரு முறை கோயிலுக்குள்ள கும்பிட போறார். இந்த இடது கை பக்கத்தில் ஒரு மண்டபம், தேவாசிரியன் மண்டபம்னு பேர். இந்த மாதிரி அடியார்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. நான் பேச்ச ஆரம்பிக்கிற போது எல்லாம் நாக்காளியாத்தான் இருந்துச்சு. ஐயா சரிதானே? இந்த இவர் தான் நமக்கு சாட்சி. மைக்கு நல்லா இருக்கு, சந்தோஷம். எல்லாம் நாக்காளி. நான் நினைச்சேன் சிவபெருமான் திருவருள். இப்ப வந்து பார்த்தா நாக்காளி எல்லாம் பத்தலை. உங்களுடைய அன்புக்கு 1000 கோடி வணக்கம், நன்றி. தேவாசிரியன் மண்டபத்தில் நிறைய பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் ஒரு கும்பிடு போடலாம், பெரியவங்க. நான் சாதாரணமானவன், ஒதுங்கி போயிட்டார். எங்க நம்ம ஊர்ல மந்திரி வந்தா நம்ம ஒதுங்கி போவோமா முன்னால போவோமா?
ஒதுங்காட்டி நம்மளை ஒதுக்கி விடுவாங்க. இது என்னத்துக்கு வம்பு? ஒதுங்கி போயிடுவோம். பெரியவங்க ஒதுங்கிட்டாரா? அங்கே ஒரு ஆள் விரன்பிண்டர்னு பேர், மலையாளத்துக்காரர், எரஞ்சு பேசுறவர். அது யாரப்பா? அடியாரை கும்பிடாம ஒருத்தன் போறானே கோயிலுக்குள்ள, அந்த ஆள் யாரு? கிட்டத்தில் இருந்தவர். அவரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்பியாரூரர். அப்படியா? அடியாரை கும்பிடாம போறான் இவன், பிறகு இவனை தள்ளி வை, அடியார் கூட்டத்திலிருந்து இவனை தள்ளி வை, அண்ணன் தண்ணி புழங்காத, நாட்டாம. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? அண்ணன் தண்ணி புழங்கப்படாது, ஒதுக்கி வை, இவனை தள்ளி வை, அப்படியெல்லாம் சொல்லப்படாது. இவரை என்னுடைய நண்பன்னு சிவபெருமானே சொல்லி இருக்காரு. இவர் ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆளு. அப்படியா? சிவபெருமான் சொன்னாரா? அப்போ சிவபெருமானையும் தள்ளி வை. அடேங்கம்மா, விரன்மிண்டர் சரியான ஆளு. இவரு போயிட்டாரா உள்ள? யார்கிட்ட? தியாகராஜாட்ட. திருவாரூர்ல தியாகராஜா, சிதம்பரத்தில் நடராஜா. சிதம்பரம் ஆகாசம், திருவாரூர் மண்ணு. ரெண்டுக்கு நடுவில் தானேயா மற்றதெல்லாம் வானாகி மண்ணாகி. இது வான், அது மண். இது பொன்னம்பலம், அது பூ அம்பலம். இவர் நின்று ஆடுவார், அவர் இருந்து ஆடுவார். இவர் ஆட்டம் எப்படி தெரியுமா? இப்படி. அவர் ஆட்டம் எப்படி தெரியுமா? இப்படி. மேலும் கீழும் மனசில் இருந்தது. பெருமாளுடைய மனசில் இருந்தார். மனசு மூச்சு விடுற பொழுது மேலும் கீழும் தானே போகும். தியாகராஜா நடனம் மேலும் கீழும், நடராஜா நடனம் பக்கவாட்டு. புரியுதா புரியலையா? இந்த வீட்டில் குழந்தைய தாளாட்டுவோம் இல்லை, இப்படித்தானே ஆட்டுவான். சிங்கப்பூர்லேருந்து ஸ்பிரிங் வந்த உடனே இப்படி ஆடுது. சாதாரணமாக ஆட்டனா நடராஜா, சிங்கப்பூர் ஸ்பிரிங்கு வந்து ஆட்டனா தியாகராஜா. ஒன்று தெரியுமா? ரெண்டு பேரும் எப்பவும் தேரில் தான் வருவாங்க. வேறு வாகனம் உண்டா? ரெண்டு பேருக்கும் கிடையாது. இவர் கிளம்பினாலும் தேரு, அவர் கிளம்பினாலும் தேரு. நம்ம காரில் வர்ற மாதிரி ரெண்டு பேரும் தேரில் தான் வருவாங்க. அற்புதமான இடம். இப்போ அந்த மாதிரி திருவாரூர் தியாகராஜா. அப்பா சுந்தரா, வந்தது வந்த இந்த ஆளுகளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? இப்போ பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளிவிட்டாங்க. நான் எப்படிரா அடியார்களை விட்டுட்டு இருப்பேன்? ஐயா, கடவுளால் முடியாதது உண்டா? என்னம்மா, கடவுளால் முடியாதது உண்டா? உண்டு. இதை சொல்றதுக்கா இங்கே வந்தீங்க? உண்டு. என்ன உண்டு? அடியார் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிருப்பது என்பது கடவுளால் முடியாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில். எத்தனை முறை படிச்சிருக்கிறிய? நீங்காதான். அவன் அவன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறான், நான் அவனை விட்டு போறதுக்கு ரெடி. அவன் விட மாட்டேங்கிறான். டேய், நீ நம்ம ஆள்றா, உன்னை எப்படிரா நான் விடுவேன்? உன்னை திருத்தாம விட மாட்டேன்டா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் எப்படி அடியார்கள்ட்ட இருக்காம இருக்க முடியும்? நான் போயிருமே. இப்போ நான் என்ன செய்யணும்? டேய், அவங்கள என்னமாவது ஒரு பாட்டு பாடிப்படுறா. எனக்கு ஒன்றும் பாட்டு வரலையே. அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் இப்படித்தான். ஒன்றும் புரியலை, பாட்டு வரமாட்டேங்குது. நமக்கு இப்போவும் ஸ்டார்டிங் ட்ரபிள். இந்த பாரு, நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், டூ வீலர் அப்புறம் ஓடட்டும். என்ன ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் உடனே தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாதன் இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். இந்த பர்டே இந்த விரன்மண்டன் கேட்டுக்கிட்டே இருக்காண்டா. அந்த ஆளை பாடிப்படுறா, இல்லாட்டி நம்மளை தள்ளி வச்சுட்டாண்டா. எந்த சமயத்திலேயாவது கடவுள் நான் அடியார்கிட்ட போக முடியாம போச்சே அப்படின்னு அலர்னதா சரித்திரம் உண்டா?
வேற எங்கேயும் கிடையாது. அவ்வளவு சிம்பிள் இவர். எளிமை யாருக்கு? நடராஜாவுக்கு, தியாகராஜாவுக்கு. அருமையில் எளிய அழகே போற்றி மாணிக்க வாசக சாமி பாடுறாரு. அப்பா அவன் கேட்டுக்கிட்டே இருக்காண்டா, சீக்கிரம் பாடு. தில்லை வாழந்தனதம் அடியார்க்குமடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத ஐயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா, இனிமே ஆரவனாலும் பாடிக்க. அவனை பாடிட்டே அந்த ஆளுக்கு திருப்தி, இல்லாட்டி நம்மளை தள்ளிடுவான்டா. விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன், அல்லி மென்மா முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. மட 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 மடன்னு அடியார்கள் பேரை வச்சு 60 அடியார்கள் 11 பாட்டு கொட்டிவிட்டார். எத்தனை அடியார்கள்? 60. சுந்தரமூர்த்தியை சேர்த்தா 61. அவங்க அப்பா சடையனாரை சேர்த்தா 62. அவங்க அம்மா இசைஞானியாரை சேர்த்தா 63. எல்லாம் அந்த திருத்தொண்ட தொகைன்னு பேர். இங்கேதான் அடியார்கள் வரலாறு பாடப்பட்டது. மடமடன்னு பாடி முடிச்சார். இப்போ நான் இங்கிட்டு வரேன். சேக்கிழார் இதுவரைக்கும் சொல்லிவிட்டு இனிமே ஒவ்வொரு அடியாரா சொல்ல போறார். இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு முதல் அடியார் யாரு? தில்லை வாழ் அந்தணர். 2வது அடியார் யாரு? திருநீலகண்டத்து குயவனார். 3வது இயற்பகையார். 4வது இளையான்குடிமாற நாயனார். 5வது மெய்ப்பொருள் நாயனார். 6வது விரன்மிண்டர். 7வது அமர்நீதி. 8வது எரிபக்தர். 9 ஏனாதிநாதர். 10 கண்ணப்பர். 11 குங்கிலியக்கலையர். 12 மானக்கஞ்சாரர். 13 அறிவாழ்த்தாயர். 14 ஆனாயர். 15 மூர்த்தி நாயனார். 16 முருக நாயனார். இதுவரைக்கு போன வருஷம் பேசிய அம்மையார் பேசி முடித்து விட்டார்கள். நான் அதை தொடர்றேன். இது இன்டர்வல் விட்டுருக்கு. போன வருஷம் யாராவது வந்திருந்தா, ஞாபகமும் இருந்தா இதெல்லாம் தெரியும். எனக்கு லண்டன்ல இருந்து கட்டளை. நம்முடைய ஐயா வைத்தமாநிதியினுடைய திருக்குமாரர் ராஜு என்ற வரதராஜன், நீங்க போய் 17 உருத்திர பசுபதி நாயனார் அதில் ஆரம்பிச்சு உங்களால் எத்தனை நாளைக்கு பேச முடியுமோ முடிச்சு பண்ணிக்கிடுங்க. நான் மலேசியாவுக்கு ஓடணும், அதனால 7 நாள் மட்டும் கொடுத்தேன். இன்னைக்கு 17வது தலைப்பு உருத்திர பசுபதி நாயனார். இந்த 16 வரைக்கும் போன வருஷம் முடிச்சிட்டாங்க. இப்போ கண்டினியூ பண்ணுறேன். திருஞான சம்பந்தர் வரைக்கும் நான் முடிக்கணும். அடுத்த ஆண்டு நெல்லையப்பர் யாருக்கு சீட்டு போட்டிருக்காரோ அவங்க மிச்சத்தை முடிப்பாங்க. கடவுள் திருவுள்ளம். நான் என்ன பண்ணுவேன்? அவர் சீட்டு போடணுமில்ல, நமக்கு என்ன தெரியும்? எல்லாம் அவன் கொடுத்தா கிடைக்கும். இப்போ இன்னைய தலைப்புக்குள்ள இப்போத்தான் போகிறேன். 1 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. உருத்திர பசுபதி நாயனார். ருத்ரம்னா தெரியுமா? சிவ. நம சிவய. நா என்பது மறைப்பு சக்தி. மா என்பது மலங்கள். நம. சி என்பது சிவபெருமான். வா என்பது அம்பாள் பராசக்தி, சிவனுடைய திருவருள். யா என்பது ஆன்மா. இப்போ நமசிவாய பொருள் தெரியுதா? நான் என்ன அர்த்தம்? மறைப்பு சக்தி. கடவுள் நிறைய மறைச்சு விட்டார்ல. நாளைக்கு நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியலையே, ஒன்றும் புரியலை. அடுத்த நிமிஷம் அவன் மூச்சு கொடுத்த தானே பேச முடியும். இல்லைன்னா தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. மறைப்பு சக்தி. மா என்பது மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை. 3வது சி சிவபெருமான்.
வா என்பது அம்பாள், பராசக்தி சிவத்தினுடைய அருளுக்கு அம்பாள்னு பேர். வா இந்த கடைசியா இருக்கிறது என்ன? ய, அதான் நம்ம ஆன்மா. இந்த பாருங்க, சிவய. இந்த சி என்ற பெருமான் அந்த யாங்கிற ஆன்மா கிட்ட போகணும்னா நடுவில் யார் இருக்கா? வாங்கிற அருள் இருக்கு. அந்த அருள் மூலம்தான் போகலாம். அந்த யாங்கிற ஆளு இந்த சீங்கிற ஆளுக்கு வரணும்னா அருள் மூலம்தான் வரணும். நடுவில் அருள் தானமா இருக்கு. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி முடிஞ்சு வச்சு. சி என்ற சிவபெருமான் ய என்ற ஆன்மாவிடம் வர வேண்டுமானால் வா என்ற பராசக்தியின் மூலம்தான் வருவார். இந்த ஆன்மா ஆண்டவனை அடைய வேண்டுமானால் முதல்ல யாரு காலில் விழணும்? அம்பாள் காலில் விழணும். காந்திமதி அம்மா காலில் விழுந்தாத்தான் நெல்லையப்பர் எசும்பர். எங்க மதுரைக்கு வாங்க, முதல்ல யாரு? மீனாட்சி ராஜாத்தி, ராஜமாதங்கி. அவளுக்குத்தான் பூஜை பூரா, கூட்டம் பூரா அங்க நிற்கும். சிவபெருமான் அர்ச்சகரை பார்த்து கேட்பார், ஏன்யா அங்கே பூஜை முடிஞ்சிருச்சா? இன்னும் 15 நிமிஷம் ஆகும். அப்போ நமக்கு இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும். போய் பாருங்க சார், எங்கள் ஊரில் யாருக்கு மரியாதை? ஆமாம், அருள் கிடைச்சா தானேயே ஆண்டவங்கிட்ட போகலாம். இப்போ நம்ம பையனுக்கு எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு 10,000 ரூபா பணம் வேணும். அம்மாவை கேட்பானா அப்பாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட்டு பிஞ்சு போயிடும். அந்த ஆள் எந்த மூடில் எங்கே போயிட்டு வருவாரோ எவனுக்கு என்ன தெரியும்? என்ன யார்கிட்ட கேட்பான்? அம்மாட்ட கேட்பான். அம்மா சொல்லுவா, பேங்க்லேருந்து 2 மணிக்கு பசியோட வருவாரா, அப்போ கேட்காதே. நான் பார்த்து எப்போ தலையை எல்லாத்துக்கும் ஆட்டுவாரோ அப்போ கேட்டு வாங்கித்தாரண்டா. என்ன கையை தட்டுறிய? இது உங்க ஊரு பாட்டு, இது உங்க ஊரு பாட்டு. காந்திமதி தாயிட்ட போய் ஒரு புலவர் கேட்கிறார், தெரியுமா உங்களுக்கு? நெல்லையப்பர் ராத்திரியில் உன் பக்கத்தில் முத்து பந்தல்ல உட்கார்ந்து உங்ககிட்ட ஒரு முத்தங்குடுன்னு கெஞ்சுவார்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம குறைகளை எல்லாம் ரொம்ப இருக்கம்மா, ஒரு லிஸ்ட்டு மெதுவா அவர்கிட்ட அப்படி கொடுத்தா உனக்கு என்ன வாயில் இருக்கிற முத்து கொட்டியா போயிடும். யார்கிட்ட கேட்கிறாரு? காந்திமதியிட்ட. ஆய்முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில், கெஞ்சி வர கொஞ்சு வர நமக்கு தெரியாது. ஆய்முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு, அவருக்கு பேரு வேயின்ற முத்தர். வேயின்னா என்ன? மூங்கில். வேயின்ற முத்தர், வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. நெல்வேலின்னா எந்த ஊரு? நம்ம திருநெல்வேலி. நம்ம காந்திமதி தாயார் காலையில் 6 மணிக்கு போங்க, அம்பாள் ஏகபோகமா நிப்பா, கேளுங்க, என்ன வேணாலும் கிடைக்கும். இதெல்லாம் தேவ ரகசியம், வெளியில் போய் சொல்லப்படாது. இப்போ இந்த நம இருக்குல்ல, நமவை கலட்டி இந்த பக்கம் போட்டா சிவய நம. அட, நம எங்கே வந்துருச்சு? இது வரைக்கும் தலைமை தாங்கின நம இப்போ கடைசிக்கு ஓடிருச்சு. இப்போ யார் தலைவர்? சிவபெருமான். அடேங்கப்பா, அப்போ இந்த மந்திரம் தாண்டா ரொம்ப தேவலை. நம சிவயன்னு சொன்னா என்ன சார் கிடைக்கும்? ஈக சௌபாக்கியங்கள் கிடைக்கும். நல்ல குழந்தை, நல்ல மனைவி, பொன்னாடை, மந்திரி பதவி எல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். எது தேவையில்லை? அப்படித்தான் சொல்லுவிய. பஸ்ஸில் போகிற போது காசு கொடுத்துல போகணும், சிவாய நமன்னுட்டு ஏறி உட்காரு. நீங்கள் உட்காரலாம், லேடிஸுக்கு வண்டி இருக்குது. நாங்கள் தான் உட்கார முடியாது. பாவப்பட்ட ஜன்மம் நாங்கள் தான். என்னங்க? சிவாய நம. ஒரு அம்மாவை கேட்டேன், கெட்டிக்காரம்மா, 80 வயசு வரைக்கும் நமச்சிவாய, அப்புறம் சிவாய நம.
புரியுதா? இந்த சிவ இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ருத்ரம்னு பேர். உருத்திர பசுபதி நாயனார் என்ன செய்வார்? இவர் கோயிலுக்கு போவார், அங்கே உள்ள குளத்திலே முழுகுவார். ருத்துனா துன்பம், திறன்னா நீக்குபவன். ருத்ரன்னா துன்பத்தை நீக்கக்கூடிய கடவுள். திருத்தலையூர்னு ஒரு ஊர், இந்த மாயவரம் பேரளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரளத்துக்கு பக்கத்தில் திருத்தலையூர். அந்த திருத்தலையூரில் இவர் கழுத்தாளன் தண்ணியில் நிற்பார். சிவாய நம, சிவ 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 சிவ. சிவ என்பது பெரிய மந்திரம், அதுக்கு பேர் ருத்ரம். இந்த ருத்ரத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா? வேதங்கள் எத்தனை? 4. ஆனால் அதர்வனம் மற்ற 3 திரட்டு. அதனால வேதம் 3 தான். ரிக், யஜுர், சாமம். அதர்வனம் அந்த 3ஐயும் சேர்த்து செய்முறை ஒதுக்கி விடுங்க. அப்போ 3 வேதம், ரிக், யஜுர், சாமம். நடுவில் உள்ளது எது? ரிக், யஜுர், சாமம். நடுவில் உள்ளது யஜூர். யஜூர் வேதத்தில் 7 காண்டம். 7 காண்டத்தில் நடுவில் உள்ளது எத்தனாவது காண்டம்? அங்கிட்டு 3 இங்கிட்டு 3, 4வது காண்டம். சரிதானா? 7 காண்டத்தில் நடுவில் உள்ளது 4வது காண்டம். 4வது காண்டத்தில் 11 அணுவாகம், சப்டிவிஷன். 11 அணுவாகம். 11 அணுவாகத்தில் நடுவில் இருக்கிறது என்ன? அங்கிட்டு 5 இங்கிட்டு 5, 6வது அணுவாகத்தில் சிவன்னு வார்த்தை இருக்கு. வேதங்களில் நடுவில் இருக்கிறது என்ன? சிவ. சார் வேதம் சரி, திருமுறைக்கு வாங்க. திருமுறையில் 3 தேவாரம். சரி, 3 யார் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். நடுவில் இருக்கிறது யாரு? திருநாவுக்கரசர். 3 பேர் அதானே நடுவில். ஆமாம், திருநாவுக்கரசர் எந்தெந்த திருமுறை? 4, 5, 6. நடுவில் இருக்குது 5ஆம் திருமுறை. ரொம்ப கரெக்டு. நடுவில் இருக்குது 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறையில் 101 பதிகம். அப்போ நடுவில் இருக்குது என்ன சார்? என்னமோ கணக்கு போட்டுக்கிட்டே போறிய. 51வது பதிகம். 51வது பதிகம் யாரை பாடியது? திருப்பாலைத்துறை பதிகம். திருப்பாலைத்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை பற்றின பதிகம். திருப்பாலைத்துறை பதிகத்தில் அப்பர் சுவாமி எத்தனை பாட்டு பாடுறாரு? 11 பாட்டு பாடுறாரு. 11 பாட்டில் நடுப்பாட்டு எது? 6. 6வது பாட்டு. 6வது பாட்டை சொல்லுங்க சார். சொல்றேன். விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று. சிவாய வந்துருச்சா? விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே. திரும்ப ஒரு தரம் சொல்லவா? 3 தேவாரம். நடுவில் இருக்கிறது அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமி 4, 5, 6 திருமுறை. நடுவில் இருக்கிறது 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறையில் 101 பதிகம். நடுவில் இருக்கிறது 51வது பதிகம். 51வது பதிகம் திருப்பாலைத்துறை. 11 பாட்டு. நடுவில் இருக்கிறது 6வது பாட்டு. 6வது பாட்டு 4 வரி. நடுவில் இருக்கிறது 2வது வரிக்கு கடைசி வார்த்தை சிவாய. நடுவில் இருக்குயா, யோசிச்சு பாருங்க. இதான் ருத்ரம். இந்த பாருங்க, கையை எப்படி வச்சுக்கணும்? சிவாய 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 சொல்லிக்கிட்டே இருங்க, போதும். உடம்புல வியாதி வராது. கையை எப்படி வச்சுக்கணும்? இது ஆன்மா, இது ஆண்டவன். இது ஆன்மா, இது ஆண்டவன். ராத்திரி தூக்கம் இல்லையா? கையை எப்படி வச்சுக்கிடுங்க. 10 நிமிஷம்
சும்மா எதையும் நினைக்க வேண்டாம். அட நினைச்சாலும் போயிட்டு போகுது. கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருங்க. 11ஆவது நிமிஷம் அப்படி சாஞ்சு தூங்கிடுவோம். சார் இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய காரியம் கிடைச்சிது சார். நேத்தி பூரா தூங்கலை சார், முந்தானத்தும் தூங்கலை சார். நாளைக்கு போனால் சைக்கியாட்ரிஸ்ட் மாத்திரையாக கொடுப்பாரு சார். ஒரு மாத்திரையும் வேண்டாம். சிவாய நமக்கு மிஞ்சின மாத்திரை கிடையாது. இதுதான் புரியுதா? இவருக்கு என்ன பேரு? உருத்திர பசுபதி நாயனார். வேற ஒன்றும் இல்லைங்க. தண்ணிக்குள்ள நிற்பார். ஓம் சிவாயன் சிவாயன். விபூதி பூசுறம் இல்லை. விபூதி பூசுற பொழுது என்ன சொல்லி பூசணும்? சிவாயனம். அடுத்த வீட்டுக்காரன் நாசமா போகணும்னு சொல்லி பூசப்படாது. திருவாய் பொலிய சிவாயனம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணேன். சிவாயனம. விபூதி எப்படி முதல்ல விபூதி பூசணும், அப்புறமில்ல என்ன சொல்லி பூசுறது? சிவாயனம சிவாயனம. பெரிய மந்திரம். உருத்திர பசுபதி நாயனார் ரொம்ப காலம் இப்படி செய்தார். கடைசியில் புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இறைவனோடு இரண்டர கலந்தார். இப்படித்தான் வரலாறுங்க. 2வது வரலாறு ரொம்ப முக்கியம். திருநாளை போவார். இன்னைக்கு 3 நான் முடிக்கணும்ல. திருநாளை போவார். முடிக்கலைன்னா நாளைக்கு கொஞ்சம் இழுத்துக்குவோம், அவ்வளவுதானே. நான் சொன்னது புரியுதாம்மா எல்லாருக்கும்? நம்ம கவலையே அதுதான், புரியணும். திருநாள் என்ன? இந்த நாட்டில் உள்ள இந்த சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. இந்த தேவார திருவாசகம் அழிஞ்சு போனால் நம்ம பண்பாடு போயிடும். அமெரிக்காவில் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுத்து பாடம் பண்ண வைக்கிறாங்க. ஐயா, நான் 55 நாள் அங்கே இருந்தேன். ஒரு 9-10 ஊருக்கு போனேன். எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் தமிழ் தெரியலையா? நமசிவாயன்னா NA MA SI VA OA அப்படி எழுதி படிக்குதுங்க. நம்ம தமிழ் தெரிஞ்ச படிக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கோம். நம்ம படிக்க ஆரம்பித்தா கூட நம்ம அரசாங்கத்தில் படிக்க வேணாம்ன்றுவாங்க. தப்பு, படிக்கக்கூடாதுன்றுவாங்க. வேணாமுன்னா கூட பரவாயில்ல, படிக்கக்கூடாது. படித்தா நீ திருந்திருவே, திருந்திட்டா நமக்கு ஓட்டு விழுகாது, அதெல்லாம் கூடாது, நீ இப்படியே இருக்கணும். நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? அந்த காலத்தில் எங்களுக்கு பாடத்தில் SSLCயில் 25 பாட்டு பெரிய புராணம், 25 பாட்டு கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. நேத்தி வந்தவன், முந்தானத்து வந்தவன், பாடத் தெரியாமல் பாடுறவன், நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டு, இவன் பாட்டெல்லாம் போட்டு விட்டு நல்ல பாட்டையெல்லாம் எடுத்து விட்டு தமிழ் வாழ்கன்னு சொல்லிவிட்டு தமிழை வாழ ஒட்டாமல் பண்ணிவிட்டாங்க. நான் அவங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இனிமேலாவது பாடத்திட்டத்தில் பழைய தமிழ் பாட்டை வைங்க, இல்லைன்னா தமிழ் செத்து போயிடும், செத்து போயிடும். படித்தத்தானையா? தமிழை படிக்காமல் தமிழ் வாழ்கன்னு சொன்னால் வாழ்ந்துருமா? தெலுங்குக்காரங்க தெலுங்கு வாழ்கன்னு சொல்லலை, தெலுங்கு படிக்கிறாங்க. கன்னடத்துக்காரங்க கன்னடம் வாழ்கன்னு சொல்லலை, நல்லா படிக்கிறாங்க. நம்ம தமிழ் வாழ்கன்னு சொல்லிவிட்டு படிக்காமல் விட்டா தமிழ் போயிருமே ஐயா. வருத்தப்பட்டு கேட்குறேன், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இதில் மதமே வராது, சும்மா தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ், தமிழுக்காக படிக்கணும். பாரதிதாசனுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு மன்னர் மன்னன்னு பேர். அந்த பையனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு வாத்தியாரை உட்கார வச்சார். வாத்தியார் பாரதிதாசன்கிட்ட கேட்டார், நான் என்ன சொல்லி கொடுக்க? பாரதிதாசன் சொன்னார், திருவிளையாடல் புராணம் சொல்லி கொடு. என்னங்க திருவிளையாடல் புராணம்? ஏன்? அதில் தமிழ் நல்லா இருக்கு. பாரதிதாசன் மறக்காதீங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம், அதுக்காகத்தான் இவ்வளவு கவலைப்படுறோம். சரி, எஸ் ஆர் தமிழன் ஆன்மீகத்தின் சின்னம்.